நிதி மக்களுக்கு இல்லைங்கிறது மனசு உண்மை. இருக்கணும். நிதி ஓகே. இல்லைங்கிறது உண்மை. 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குங்கிறது உண்மை. திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சொல்லட்டும் 10 லட்சம் கோடி கடன் இல்லைன்னு. அவ்வளோதானே. நீங்கள் நிதி இருக்கா இல்லையா? நிதி இருக்கும். ஆனால் நான் உங்கள்கிட்ட 10,000 ரூபா காசு இருக்குங்க. உங்கள்கிட்ட 10,000 காசு, உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபா லோன் இருக்கு. என்கிட்ட 10,000 இருக்குன்னு சொல்லுவீங்களா? 10 லட்சம் லோன் இருக்குன்னு சொல்லுவீங்களா? 10,000 வந்து உண்மையில 10 லட்சம் லோன் தான் முக்கியம். அதை நீங்கள் அடைக்கணும். அதான் முக்கியம். அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு 3 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் இருக்குது. ஆனால் 10 லட்சம் கூட கடன் இருக்குது. அப்போ நீங்கள் 10 லட்சம் கோடி எப்படி அடைப்பீங்க? எப்போ அடைப்பீங்க? அடைக்கிறதுக்கான வழி என்ன? வச்சிருந்தீங்களா? 5 ஆண்டு ஆட்சியில் இருந்தீங்க, வச்சிருந்தீங்களா? கடன் அடைக்கிறதுக்கான ஒரு தீர்வு உங்கள்கிட்ட இருந்துச்சா? இனிமேலாவது இருக்குதா? அப்போ தான் திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்றார், நான் நிதி நிலைமை என்னன்னு பார்க்குறேன், ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன், உங்கள்கிட்ட நேர்மையாக இருக்கிறத பதிவு பண்ணுறேன், எனக்கு அவகாசம் கொடுங்க, என்னை நம்புங்க, எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா திமுக உள்ளிட்ட கட்சியில் இதை எழுப்புவாங்க. நாளைக்கு அதிமுக எழுப்பும், பாஜக எழுப்பும், எல்லா கட்சியும் எழுப்பாங்க. தோழமை கட்சிகளை எழுப்பலாம். அப்போ வந்து கட்சிகள் எழுப்பிட்டாங்கன்னு மக்கள் உணர்ச்சி பட்டுறாதீங்க. ஆமாப்பா விஜய் வந்து வேற சொன்னார், வேற செய்கிறாரு, போது சரியில்லைப்பா, இவர் ஒரு அரசியல் தான் நினச்சிடாதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம். ரொம்ப நேர்மையான வெளிப்படையான கமெண்ட், அது ரொம்ப சரியான கமெண்ட். திமுக தலைவர் சொல்லட்டும் 10 லட்சம் கோடி ரூபா கடன் இல்லைன்னு, அதை அடைக்கிறதுக்கு வழி சொல்லட்டும், அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து தான் சொல்லட்டும். 3 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் இருந்தீங்கன்னா கடன் அடைச்சிருவீங்களா? உங்களுடைய சம்பளம் 3 லட்சம் ரூபா.